மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மர்ம வீடு. யாழில் பட்டத் திருவிழாவில் பறந்த ஜனாதிபதி அனுரகுமார. உணவில் கத்தித்துண்டு, மீன்கறியில் கரப்பான் பூச்சி, துறைமுக சமையல் அறையின் அவலம். நீதிமன்றிடம் அர்ச்சுன எம்பி முன்வைத்த கோரிக்கை. ஜனவரியை தமிழ் மாதமாக அறிவிக்க கோரி பாராளுமன்றத்தில் தீர்மானம். தொடர்வென விரிவான செய்திகள். யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக கடல்நிலை மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, நில அதிர்வு போன்ற பல அனர்த்தங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது. இந்நிலையில் குறித்த மர்ம வீடானது மியான்மர், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் கரையொதுங்கிய மர்ம வீட்டினை பார்வையிடுவதற்கு பல மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். தமிழர் திருநாளாம் உழவர் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வல்வை பட்டத் திருவிழா 2025 வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. வல்வை விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் விமலதாஸ் கவிச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டிருந்தார். அவற்றில் உயிர்த்தெழும் ராகவன் பட்டம் 1ஆம் இடத்தையும், மின்பிறப்பாக்கி பட்டம் 2ஆம் இடத்தினையும், ஹெலிகாப்டர் மூலம் தூக்கி செல்லும் திரையரங்கு பட்டம் 3ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டது. அதேவேளை பறக்கவிடப்பட்ட பட்டங்களில் ஜனாதிபதி அனுரவின் புகைப்படத்துடன் தூய்மையான எதிர்காலம் எனும் வாசகம் பொறிக்கப்பட்ட பட்டமும் பறக்கவிடப்பட்டிருந்தது. இலங்கை துறைமுக அதிகார சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொழும்பு துறைமுகத்தின் சமையல் அறையில் உள்ள மீன் கரையில் கரப்பான் பூச்சி இருந்ததாக அந்த துறைமுக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 12ஆம் திகதி இரவு சமையலறையில் இருந்து எடுக்கப்பட்ட உணவு பொட்டலத்தில் கரப்பான் பூச்சி இருந்ததாகவும் கிழக்கு கொள்கலன் முனையத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக சமையலறையில் உணவு மற்றும் அதன் நிர்வாகம் மற்றும் தரம் ஆகியவற்றில் பாரிய பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் உடைந்த கத்தியின் ஒரு துண்டு உணவில் காணப்பட்டதாகவும் ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் அதிகாரிகள், ஊழியர்கள் சமீப காலமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதிருப்தியால் உணவு பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துறைமுக அதிகார சபைக்கு அண்மையில் நியமிக்கப்பட்ட பலருக்கு அதன் நிர்வாகம் தொடர்பில் சரியான புரிதல் இல்லை என தெரிவித்த ஊழியர்கள் தற்போதைய நிர்வாகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் துறைமுக சமையலறையில் இருந்து மேலதிகமாக உணவுகளை எடுத்து சென்று பணம் செலுத்த சென்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். துறைமுகத்தில் உணவு விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என சமையலறை ஊழியர்கள் தலைமை அதிகாரியிடம் கூறியதாகவும் துறைமுக ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். இச்சம்பவம் குறித்து துறைமுக சமையலறை பணிப்பாளர் தான் விடுமுறையில் கிராமத்தில் இருப்பதாகவும் அதனால் தனக்கு இது பற்றி தெரியவில்லை என்றும் இது குறித்து துறைமுக சமையலறை மேலாளரிடம் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் துறைமுக அதிகார சபையின் தலைவர் அட்மிரல் எஸ் ரணசிங்க உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக தமக்கு முறைப்பாடு எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி கோரி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன தனது சட்டத்திறனிகளின் ஊடாக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார். இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி எம் கொபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி சேனானி தயாரட்ன நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார். இருப்பினும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் மறுநாள் இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நீதிபதி சட்டத்தரணியிடம் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மனுவை வரும்
வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன அரச வைத்தியராக பணியாற்றிக் கொண்டே கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டு இந்த மனுவை அபினவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஒஷல ஹெரத் தாக்கல் செய்திருந்தார். அதன்படி குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவிழக்கச் செய்யும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி எம்பி தலைமையில் ரோ கண்ணா, அமிபெரா, ஸ்ரீ தானோதர், பிரமிளா ஜேபால், சுகா சுப்பிரமணியம் உட்பட 15 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டு வந்தனர். இது குறித்து ராஜா கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது, ஒரு தமிழ் அமெரிக்கராக அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மொழி பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்கும் இந்த இரு கட்சி தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகின்றேன். அமெரிக்கா என்பது பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள், கருத்துக்கள் மற்றும் மரபுகளின் ஒரு அங்கமாகும். இந்த தீர்மானம் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் அமெரிக்கர்களின் வளமான மற்றும் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் நம்ப முடியாத சாதனைகள் மீது வெளிச்சம் போடும் என்று நான் மனதார நம்புகின்றேன். தமிழ் அமெரிக்கர்கள் சமூகங்களில் ஏற்படுத்திய தாக்கத்தை அங்கீகரிக்க தீர்மானத்தை விரைவாக எடுக்குமாறு வலியுறுத்துகின்றேன். இந்த தீர்மானத்துக்கு பல்வேறு அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழ் அமெரிக்கர்கள் ஐக்கிய BAC அமைப்பு கூறும்போது, பண்டைய தமிழ் மக்களின் வளமான வரலாற்றையும் நவீன உலகிற்கு அவர்கள் அளித்த விலைமதிப்பெற்ற பங்களிப்புகளையும் இந்த தீர்மானம் எடுத்து காட்டுகின்றது. வட அமெரிக்காவின் தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு கூறும்போது, பெருமை மிக்க தமிழ் அமெரிக்கர்களாக தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதத்தை உருவாக்குவதற்கான பிரதிநிதி கிருஷ்ணமூர்த்தியின் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அமெரிக்க தமிழ் நடவடிக்கை குழு கிருஷ்ணமூர்த்திக்கு நன்றி தெரிவித்ததுடன் தீர்மானத்தை உரிய வேகத்தில் நிறைவேற்றுமாறு பாராளுமன்றத்தை வலியுறுத்தியுள்ளது.